Greetings to you all. Welcome to Class 9, Unit 4. The Spider and the Fly. Poem written by Mary Botham Howitt. So children, we have already dealt the poem in detail in bilingual with a lot of images. So hope all you have understood. Now moving on to the book back exercise and paragraph answer. Shall we do? A section. Read the following lines from the poem and answer the questions in a sentence or two. Appreciation questions. So already there will be 2-3 lines. From there you have to pick up and write. The line goes like this. The way into my parlor is up a winding stair, and I have many curious things to show when you are there. The questions follow. A. How to reach the spider's parlor? அதாவது இந்த லைன் படிச்சிங்க இல்லையா, அங்கே தான் கண்டிப்பாக ஆன்சர் இருக்கணும். ஸோ கொஸ்டின் வந்து ஸ்பைடரோட பார்லருக்கு எப்படி போகணும்? த்ரூ a winding stair you can reach the spider's parlor. அதாவது வைண்டிங் ஸ்டேர் அப்படி சுற்றி போகுது இல்லையா, அந்த ஸ்டேர் வழியாக ஸ்பைடரோட பார்லருக்கு போகலாம். 2. What will the fly get to see in the parlor? ஸோ அப்படியே போனாக்கா அங்கே என்ன பார்க்க முடியும் அந்த ஃப்ளையால்? The fly will get to see many curious things in the parlor. ஸோ curious things, புதுமையாக, டிஃப்ரெண்ட்டாக, வித்தியாசம் வெரைட்டியாக, இது வரைக்கும் பார்த்திராத காட்சிகள் அங்கே பார்க்கலாம். So shifting to question 2. Oh no, said the little fly. Kind sir, that cannot be. I have heard what's in your pantry and I do not wish to see. Sir, வேணாம் என்னால் தாங்க முடியல, நான் கேள்விப்பட்டது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஃப்ளை சொல்லுது. ஸோ கொஸ்டின், இஸ் த ஃப்ளை willing to enter the spider's pantry? ஃப்ளை வந்து ஹாப்பியாக உள்ளே வரேன்னு சம்மதிக்குதா? No, the fly is not willing to enter the parlor. Or you can tell pantry. In a question la pantry irukanaala. No, the fly is not willing to enter the pantry. Fly வந்து pantry க்கு போக விருப்பம் கிடையாது. Next one. Can you guess what was in the pantry? Yes, I can guess. His past victims were in the pantry. என்னால் தெரியும், அது கிளியராக சொல்லியிருக்காங்க இல்லையா, அங்கே வந்து போனவங்க திரும்ப வந்ததே கிடையாது. அவங்க கொன்று போட்டு அவங்களோட மேபி சாப்பிட முடியாத தோல், எலும்பு, விங்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உட்காந்துருக்கும். ஓகே, ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பாஸ்ட் விக்டிம், முன்னாடி கொலை பண்ணி போட்ட இங்கே தான் உள்ளே உட்காந்துருக்கணும். Question 3. Sweet creature, said the spider, you're witty and your voice. How handsome are your gauzy wings. How brilliant are your eyes. ஸோ அப்போ ஸ்வீட் க்ரீச்சர், செல்லமே என்ன அழகாக இருக்கிற நீ, ஹேண்ட்ஸம், செம்ம அழகு அப்படின்னு புகழாரம் பண்ணுறாங்க. A. List the words used by the spider to describe the fly. ஸோ இங்கே வந்து எட்டுக்கால் பூச்சி ஸ்பைடர் ஃப்ளையை எப்படி ஆக்கும் புகழ்ந்து பேசுகிறாங்க. Handsome and gauzy wings, brilliant eyes, witty, wise. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் அவங்கள பெருமைப்பட வைக்குது. These are the words the spider used to describe the fly. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது, ஹேண்ட்ஸமாக இருக்கிற உங்களோட விங்ஸ் அப்படி சாஃப்டாக இருக்குது, பலன்னு இருக்குது, ப்ரில்லியன்ட் ஐஸ், விட்டி, வைஸு, இதெல்லாம் கேட்ட உடனே ஃப்ளைக்கு அப்படியே ஒரு வெக்கமும் ஒரு சந்தோஷமும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன்.
Why does the spider say that the fly is witty? இப்போ ஸ்பைடர் ஏன் ஃப்ளையை பார்த்து நீ ரொம்ப புத்திசாலி, விட்டினாக்கா புத்திசாலி, சரியா? விட்டின்னு சொல்கிறாங்க. The spider is flattering. So it says that the fly is witty. நிஜமாவே விட்டின்னு சொல்கிறாங்களா? நிஜமாவே நீ புத்திசாலின்னு சொல்கிறாங்களா? நோ, அது வேணும்னு பட்டர் பண்ணுது. பட்டர் மீன்ஸ் யூ கேன் டெல் அது வேணும்னு அவங்கள ஃப்ளாட்ரிங், சரியா? அவங்களுக்கு மயக்கம் வரணும், அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகணும், அப்போ தான் பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லி ஃப்ளாட்ரிங் கொடுக்குறாங்க. Fourth, the spider turned him round about and went into his den, for well he knew the silly fly would soon come back again. ஸோ இப்போ இங்கே லைன்ஸ் பார்த்தீங்களா? இந்த ஸ்பைடர் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு தெரியும் ஸ்பைடருக்கு இந்த ஃப்ளை சீக்கிரமாக நம்ம வழியில் விழுந்துருன்னு தெரியும். எப்படியாக்கும்? Question is, why is the poet using the word den to describe the spider's web? Okay. Spider's web is a secret place for the illegal and immoral activities. Spider also has its web as its dwelling place. So, the poet uses the word den. ஏன் இந்த ஸ்பைடரோட வெப்பை வந்து டென்னுன்னு சொல்கிறோன்னாக்கா, வைல்ட் அனிமல்ஸ் அங்கே அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டென்னுனாக்கா குகை மாதிரி உள்ளே போனால் திரும்ப வர்றதே கஷ்டமானது. இப்போ வைல்ட் அனிமல்ஸ் லிவ் இன் தேர் டென். அதனால ஸ்பைடரோட வெப்புக்கு we are comparing it. B. Why was the spider sure that the fly would come back again? ஸோ ஸ்பைடருக்கு வந்து திரும்ப வருவாங்கன்னு எப்படி தெரியும்? நிச்சயமா the fly was silly and ignorant. It had flattered the fly with its praising words. Okay, praising, புகழாரம் பண்ணியாச்சு. சில்லியாக இருந்தாலும் இக்னர் ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் சும்மா பொய் சொல்லி நீ ரொம்ப அழகு, நீ அது இதுன்னு சொல்லியாச்சு. So the spider was sure enough that the fly would come back again. ஸோ நல்லா அவங்கள புகழ்த்தி நிறைய பேசியாச்சு. இது கண்டிப்பாக பேசாமல் இருக்காது, நம்மக்கிட்ட வந்துடும் ஒரு தைரியம். Question 5. With the buzzy wings she hung aloft, the near and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue. So question is, who does she refer to? இங்கே she யாரை குறிக்குது? She refers to the fly. ஓகே, ஸ்பைடர் வந்து ஹீ மாதிரி திங்க் பண்ணி ஃப்ளையை ஷீ மாதிரி திங்க் பண்ணுறோம். வாட் வாஸ் ஷீ திங்கிங் ஆஃப்? ஷீ வாஸ் திங்கிங் ஆஃப் her brilliant eyes and green and purple hue. சரிங்க, கேர்ள்ஸை வந்து ஓ நீ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகு, அப்படி இருக்குது இப்படி இருக்குது சொல்லும்போது அவங்க தானே நீங்கள் சொல்கிறது ஒரு நிமிஷமாக இருந்தாலும் அவங்க அதை உள் மனசில் வாங்கிட்டு அதையே திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து ஆர் வாட் திங்க் பண்ணி எக்ஸ்ட்ராவாக திங்க் பண்ணுறது நிறைய நேரம் இருக்கும். சரியா? சொல்லிவிட்டு ஓகே குட் பியூட்டிஃபுல் சொல்கிறது லிட்டில் டைம், பட் அதை நினச்சி பாண்டரிங் ஓவர் again and again, that is more like that only. Here also our fly, she was thinking of her brilliant eyes and green and purple hue. Okay, ஐஸை பற்றியும் அதை பற்றியும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. Question 6. And now, dear little children, who may this story read? To idle, silly, flattering words, I pray you never give heed. ஓகே டியர் சில்ட்ரன், நீங்கள் படிக்கிற யாருனாலும் சரி, இதுக்குள்ள ரொம்ப சீக்ரெட்டான நிறைய விஷயங்கள் இருக்குது. யாரெல்லாம் படிக்கிறீங்களோ இந்த போயம், அவங்க வந்து ஃப்ளாட்டரிங், புகழாரம் யாராவது பண்ணினாங்கனாலும், உங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணாலும் அதுக்கு ரொம்ப செவி சாய்க்கக்கூடாது, அதை ரொம்ப காது கொடுத்து கேட்காதீங்க அப்படின்றாங்க. ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு? இங்கே ஐ யாரை குறிக்குது? யாராக்கும் இந்த போயம் எழுதுகிறாங்க? அவங்க தான் ஐ. இட் ரெஃபர்ஸ் டு த போயட் மேரி பாத்தம் ஹவுட். ஓகே, இங்கே போயிட்டஸ் தான் நம்மளுக்கு ஐ, அவங்க தான் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. வாட் இஸ் த அட்வைஸ் given to the readers? இதில் என்ன அட்வைஸ் ஆக்கும்? நெவர் லிசன் டு ஐடல், சில்லி, ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் இஸ் த அட்வைஸ் given to the readers. யாருனாலும் சரி புகழாரம் பண்ணாக்கா சில்லி, அதெல்லாம் சும்மா
அது பெருசாகவே எடுக்கக்கூடாது. பெருசாக அழுகாக இருக்கீங்க அது இதுன்னு சொன்னால் கூட அதை அப்படியே கண்டுக்கக்கூடாது. டோன்ட் மைண்ட் இட், ஜஸ்ட் இக்னோர் இட், லீஸ்ட் பாதர் இட். அதெல்லாம் சும்மா அதை நினச்சிட்டு திரும்ப திரும்ப நிஜமாகவே அழகா, நிஜமாகவே ரொம்ப புத்திசாலியா அப்படி இப்படின்னு நினச்சிட்டுவீங்க. அப்புறம் தலக்கணம் வந்துடும். தென் வாட் ஹேப்பன்ஸ்? It's not good. That's all I can tell. Fine, children. Moving on to section B. Complete the summary by filling in the spaces with suitable words. So now we are moving on to the summary. Okay, you have enough dash. The poem begins with the spider's questions of the fly. Okay, in the poem begin பண்ணும்போது spider ஓட question. He said to the fly to come into the house. இங்கே request போடலாம், said போடலாம், asked போடலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். The spider describes his parlor as the prettiest one. அதோட பார்லர் ரொம்ப அழகா. The spider kindles the curiosity of the fly so that she may enter his home. Fortunately, the fly was not interested. Beginningல ஃப்ளைக்கு நல்லா தெரியும் உள்ளே போனவங்க ரிட்டர்ன் வந்ததில்ல. நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் அண்ட் refused to get into his home. Now the spider pretends to be a friend. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட் மாதிரி பேசுகிறாங்க. and asks her to come and to rest in his home. He offers her a quiet and little bed to rest. ஸோ என் வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு குட்டி பெட்டு கொடுக்குறேன் படுக்கிறதுக்கு. திஸ் டைம் ஆல்சோ த ஃப்ளை ரிஜெக்டட், இல்லை ரெஃப்யூஸ்ட் கூட போடலாம். ஓகே, இந்த வாட்டியும் இல்லை வேணாம் நான் வரமாட்டேன். The spiders offer very politely. The next weapon that the spider uses is flattery. ஃபஸ்ட்டு நல்லபடியாக கூப்பிட்டது, அப்புறம் ஃப்ரெண்டாக கூப்பிட்டது. இப்போது ஸ்பைடர் என்ன வெப்பன் யூஸ் பண்ணுறாங்க? ஃப்ளாட்ரி, புகழாரம், பெருமையாக பேசுகிறது. ரொம்ப அழகாக இருக்குன்னு. The spider praises the wing and eyes of this fly and also praises her head and beauty. ஓகே, இப்போது சிறகு, விங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ஐஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ஹெட் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு இன்ச்சாக வர்ணிக்கவே அதுக்கு தாங்க முடியல. He invites her to look at herself in the mirror. ஸோ அந்த ஸ்பைடர், கம் my dear, you are so pretty, so beautiful, so lovely. என் வீட்டில் ஒரு மிரர் இருக்குது, அதை வந்து பாரேன், அப்படியே நீ மயங்கிடுவோம், அவ்வளோ அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லுது. which is in his parlor. The fly is tempted by the words of the spider. temptedனாக்கா உள் மனசில் ஒரு ஆசை வந்துருச்சு, ஒரு டெம்டேஷன் வந்துருச்சு. and she falls a prey, இல்லைன்னா விக்டிம் கூட போடலாம், டு ஹர் எனிமி. ஓகே, இப்போது ரொம்ப பியூட்டியை பற்றி ப்ரைஸ் பண்ணவே ஃப்ளை ஃபெல் அ ப்ரே டு த எனிமி. ஸோ சில்ட்ரன், இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் பாடம் சொல்லி கொடுக்குது. யாராவது நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்கன்னு சொன்னால் கூட நெவர் எவர் லிசன் டு தேர் அட்வைஸ். அவங்களோட வேர்ட்ஸ் வந்து அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ வேணும், அதுதான் சொல்கிறாங்கன்னு தைரியமாக பண்ணிக்கலாம். சரியா? Fine. Now on to the paragraph question. Answer the following questions in about 80 to 100 words. So when we write a paragraph, it is always better to write the poem name, poet's name, theme, and other things. So it goes like this. Poem: The Spider and the Fly. Poetess: Mary Botham Howitt. Theme: Prey to Flattery. Characters: Spider and the Fly. Fine. The poetess describes the spider as a cunning creature in this poem. The poetess என்ன பண்ணுறாங்க? டிஸ்கிரைப் பண்ணுறாங்க ஸ்பைடரை கன்னிங், கிரிமினல், crooked, clever. Okay. In the beginning, it invites the fly to its parlor by explaining the beauty of the parlor. முதல்ல வந்து நீ நல்லா இருக்குன்னு சொல்லலை, என் வீடு அழகாக இருக்குது, அதில் மிரர் இருக்குது, பெட் இருக்குது, காட் இருக்குது, நீ வாயேன் அப்படின்னு சொல்லுது. The fly refused to accept the offer.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளை நான் வரேன்னு சொல்ல, நான் ஐ வில் நாட் கம், நான் வரமாட்டேன்னு சொல்லிச்சு. தென் இட் pretends to be a friend and welcomed it to its pantry. ரெண்டாவது ஃப்ரெண்டு மாதிரி வாயேன், என் வீட்டில் நிறைய சாப்பாடெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுது. அப்பயும் he didn't accept it. It gets the same result again from the fly. வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. Soon it begins to flatter by praising the knowledge and physical beauty of the fly. அதுக்கப்புறமா ஒரு ஆயுதம் எடுக்குது. நீ ரொம்ப அழகு, நீ ரொம்ப புத்திசாலி, நீ ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குன்னு பெருமையாக பேசுது. இட் assures that the fly will become a victim of flattery. It succeeded and killed the fly. அதுக்கே புரிஞ்சு போச்சு, இது ரொம்ப வெகுலியானது, ரொம்ப அழகுன்னு சொன்னாக்கா விழுந்துருன்னு சொல்லிச்சு. அதே சொன்ன மாதிரியே நீ அழகுன்னு சொன்ன உடனே, அழகு ரொம்ப புத்திசாலின்னு சொன்ன உடனே என்னாச்சு, விழுந்துருச்சு. இப்போ இதில் முக்கியமான மேட்டர் என்னென்னா, the poet tells the readers not to be tricked by idle, silly, flattering words. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஐடல் ரொம்ப யாரோ ஒரு சின்ன ஒரு வேர்ட்ஸுக்காக விழுந்துடக்கூடாது. யாராவது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னீங்க வைங்களேன், உடனே போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுடணும். நம்ம அழகு நம்மளுக்கே சம்டைம்ஸ் பிடிக்காது. At the end of the poem, the spider is cunning and full of wise. Okay, இந்த எண்டு வரும்போது spider is very cunning, clever and criminal. The spider wins its. Okay, கடைசியில் என்னாச்சு, யார் ஜெயிச்சது, ஸ்பைடர் தான் வின் பண்ணுது. He deceived the fly at the end. இங்கே ஸ்பைடர் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பாய்ஸ்க்கு கூட சொல்லலாம். ஏதாவது பாய்ஸ் வந்து ரொம்ப அழகு அழகுன்னு கேர்ள்ஸை சொன்னாங்கன்னாக்கா, கேர்ள்ஸ் விழுந்துடக்கூடாது. Vanity makes people susceptible of doing foolish things. So the people need to be wary of others who flatter them only to deceive them. இங்கே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் உலகத்துலேயே, only girls are only cheated. இங்கே கேர்ள்ஸ் போய் பாய்ஸை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி பாய்ஸ் விழுந்த மாதிரி தோணல. பட் இன் அதர் சைட் ஒன்லி இட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் மெனி ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ கேர்ள்ஸ் ஷுட் பி வெரி அலர்ட் நாட் டு ஃபால் ப்ரே ஃபார் த flattery. The poet advises the readers to close their hearts, eyes and ears to the evil counselors. யாராச்சும் வந்து புகழாரம் பண்ணி ஃப்ளாட்ரி பண்ணாங்கனாக்கா அதுக்கு செவி சாய்க்கக்கூடாது, அது திரும்பி கூட பார்க்கக்கூடாது. ஓகே, டோன்ட் ஈல்டு டு ஃப்ளாட்டரி. ஃப்ளாட்டரிக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. The moral will be look before you leap. Okay, moving on to the next question. What happens if we fall a prey to the flattery? Give instances from the poem The Spider and the Fly. What happens? என்ன ஆக்கும் நம்ம அதுக்கிட்ட விழுந்தாக்கா? ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் போயம், போய்டஸ், தீம், கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. The poetess counsels us not to fall a prey to flattery. She quotes examples from the beginning to the end of the poem. இது எவ்வளோ கிளியராக முதல்ல இருந்து விழுந்துராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் விழுந்தப்புறமா ஒன்றும் செய்ய முடியாது, சரியா? பிஃபோர் வி ஃபால் டவுன், விழுறதுக்கு முன்னாடியே ஓகே இப்படி இருக்குமான்னு புரிஞ்சுக்கணும். எல்லாம் முடிஞ்சப்புறமா கத்திட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது. She considers human being as a fly in this poem. இங்கே மனுஷன்தான், இங்கே ஃப்ளைனா விழுந்துருது. The spider is presented as the representative of evil counselors with silly, flattering words. இது அழகுக்கு மட்டும் இல்லை, உனக்கு நான் நிறைய காசு தரேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி மயக்கம் பண்ணுறதுக்காக வருவாங்க. பட் இது விழுந்துடவே கூடாது. Further, she elucidates the problems we come across when we fall a prey to flattery. எத்தனை பேர் ஃப்ளாட்ரியால் விழுந்திருக்கிறாங்க. In the beginning, the fly is portrayed as wise and witty creature. Later, the pride due to wisdom, wit and beauty leads to death. ஃபஸ்ட்டு வந்து நிஜமாகவே புத்திசாலி மாதிரி, ஐயோ நான் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லிச்சு. எண்டில் என்னாச்சு, நீ ரொம்ப அழகு, நீ ரொம்ப புத்திசாலின்னு சொல்லவே அது மயங்கி அதோட வீட்டுக்கு போய் செத்து போச்சு. The poem beautifully concludes with a wise dictum: never fall a prey to
flatterers. இப்போ கிளியராக சொல்லுது, at any cost, எப்படி வேணாலும் சரி ஃப்ளாட்டரிங் கூட விழுந்துடக்கூடாது. Flattery is a deadly weapon to defeat the enemies. The poem stresses the idea that can be seen in social trends today. Just as the fly is destroyed by the spider, the people will also be affected by the flattery. சரியா? Okay, shall we move to the third question? Third question has two parts. In your own words, give a detailed description of the spider's parlor. ஸ்பைடரோட பார்லரை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஷார்ட்டாக இது ஃபார் ஸ்லோ ப்ளூமர்ஸ் யூ கேன் ரைட் இன் பாயிண்ட்ஸ். A tidy room for entertaining guests. It is a beautiful web. It is the prettiest one. அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. It is reached through a winding stair. It has a beautiful bed and pretty curtains. Curtains எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை கொஞ்சம் நிறைய படிக்கணும், இன்னும் பெருசாக வேணும் அவங்களுக்கு யூ கேன் ரீட் திஸ் ஒன். இப்போ சொல்லாமா, கொஞ்சம் பேராகிராஃப் மாதிரி சொல்லி கொடுக்குறேன். The spider invites the fly to his parlor. The way to the parlor is up a winding stair. Winding stair, சுற்றி சுற்றி போகக்கூடிய ஒரு படிக்கட்டு மாதிரி. It is the prettiest little parlor that the fly had ever spied. இதுக்கு முன்னாடி இந்த fly இந்த மாதிரி ஒரு இது பார்த்ததே இல்லை. There are many curious things. அங்கே புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்குது. The spider wants to show them the fly. ஸ்பைடருக்கு இதெல்லாம் காமிக்கணுமா? There is a little bed to rest upon. அங்கே குட்டியாக ஒரு பெட் இருக்குது. There are pretty curtains drawn around. Curtains எல்லாம் இருக்குது. The sheets are fine and thin. Sheetna bed sheet. Thinna, fine, superba. On the whole, the spider's parlor is the best and prettiest. அது ஸ்பைடரே சொல்லுது, என்னோட பார்லர் ரொம்ப செம்மையாக இருக்குன்னு. Shall we move to the next part? Okay, now B1. The fly's appearance. Flyயோட appearance சொல்லுங்க. So slow bloomers can write in points. The fly is witty and wise. Its gauzy wings are handsome. Its eyes are brilliant. Its wings are pearl and silver. Its robes are green and purple. There is a crest upon its head. Its eyes are diamond bright. இது ஷார்ட்டாக ஃப்ளையோட அப்பியரன்ஸ். இது பேராகிராஃபாக எழுதணும்னு விரும்புனீங்கன்னாக்கா யூ கேன் யூஸ் திஸ் ஒன். The spider tries to flatter the fly by praising her appearance and inviting her into look into a mirror. The spider என்ன சொல்லுது, நிறைய ப்ரைஸ் பண்ணிவிட்டு என்னோட வீட்டுக்கு வாயேன்னு சொல்லுது. The spider tells the fly that she has handsome gauzy wings and brilliant eyes. wings அப்படியே பளபளன்னு இருக்குது, உன்னோட ஐஸு ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. The spider further tells the fly is pretty with the pearl and silver wings. உன்னோட விங்ஸு சில்வராக இருக்குது. The fly's robes are green and purple hue. Robes உன் ட்ரெஸ்ஸு அதை விட அழகு. There is a crest upon the fly's head. Her eyes are like the bright diamond. உன்னோட கண்ணு டைமண்ட் மாதிரி இருக்குது. On the whole, fly is elegant and beautiful. இப்படிலாம் வர்ணிச்சா யார் சும்மா இருப்பாங்க? சரியா? சும்மா இருக்கிறவங்களும் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வர்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நிஜம் கிடையவே கிடையாது. ஓகே? ஸோ யூ கேன் டெல் த தீம் இஸ் appearance is deceptive. Fine, children? So I hope all of you understood. You can go through the explanation part in bilingual with a lot of images. Thank you, children.